எல்எஸ்ஜி வெர்சஸ் கேகேஆர். ஆனால் என் வாழ்க்கையிலே ஜெயிக்கணும்னு 2 டீம் உயிரை கொடுத்து விளாண்டு நான் பார்த்துருக்கேன்டா. ஜெயிக்கவே கூடாதுன்னு ஆடியன்ஸ் உயிரெல்லாம் எடுத்த 2 டீம் நேற்று தான்டா பார்த்தேன். 2 டீம்ஸும் வச்ச டாட் பால்ஸ்க்கு இனிமேல் மரம் வைக்கணும்னா இருக்கிற பில்டிங்ஸ்லாம் உடச்சி எடுத்துகிட்டு தான் மரம் வைக்கணும். ஆனால் கேகேஆர் டேய், நீ அஜிங்கிய ரஹானே அவன் கேப்டனாக போடும்போதே தெரிய முடியுமாப்ளே நீ எந்த மாதிரி கிரிக்கெட் விளாட போகிறேன்னு. 99க்குலாம் 7 விக்கெட் விட்டானுங்க. இவனுக்கு 7 விக்கெட் 99க்கு விட்டானுங்க. இந்த சீசனையே உனக்கு டீலில் விட்டானுங்க. ஏதோ 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் ரிங்கு சிங் ஃபார்முக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்டபுளாக 150க்கு மேலே டோட்டல் எடுத்துகிட்டு போனான். ஆனால் கேகேஆர் நீங்கள் விளாண்டதுக்கு நேற்று சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் ரொம்ப பெருமைப்பட்டிருப்பானுங்கடா. சரி, இவனுங்க நம்ம சிஎஸ்கே மாதிரியே விளாண்டானுங்க, லக்னோ ஜிடி மாதிரி ஈஸியாக முடிச்சிருவானுங்க மேட்ச்ன்னு பார்த்தா அவனுங்க நீ நீ ஆமை மாதிரி விளாட்றியா, நான் நத்த மாதிரி விளாட்றேன் அப்படின்னு இவனுங்களோட ஸ்லோ பேஸ்க்கு அவனுங்க வந்து சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நல்லா ரிவர்ஸிங் ஆகிற பிச்சில் 3ஆவது நாள் டெஸ்ட் மேட்ச் பார்க்குற மாதிரி இருந்துச்சு இவங்க மேட்செல்லாம் பார்க்கும்போது. ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை ஜெயிக்கவே முடியாத மாதிரி எடுத்துகிட்டு போய் அப்புறம் திரும்ப முகமது ஷமிலாம் 6 அடித்து சூப்பர் ஓவர் கொண்டு வந்துட்டானுங்க. அதாவது இந்த ஐபிஎல்லோட இது என்னென்னா, நல்ல சூப்பராக போகிற மேட்ச்சு, த்ரில்லிங்காக போகிற மேட்ச்லாம் டையில் வரல. அது ஒன்றுமே முடியாமல் 3 மெகா சீரியலை பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு. செம்ம போரா அந்த மேட்ச்லாம் வந்து இன்றைக்கி வந்து டைல் ஆகி சூப்பர் ஓவருக்கு வந்துச்சு. சரி, சூப்பர் ஓவராவது வந்துச்சு, சரி இதுவாவது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். ஒரு ஓவர் தான், எப்படியும் ஒரு 12-13, அந்த ஒரு ஓவர் த்ரில்லிங்காக இருக்குன்னா ஒரு ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு போகிறானுங்க. எல்எஸ்ஜி உங்களுக்கு என்ன தான்டா சொல்கிறது. நிக்கலஸ் பூரான், சுனில் நரேனு நிக்கலஸ் பூரானை சிபிஎல்லே மெய்டன் ஓவர் போட்டிருக்கான் சூப்பர் ஓவர். திரும்பவும் நிக்கலஸ் பூரானே இறக்குறானுங்க. அவன் எல்எஸ்ஜியை வாரி துண்டு போயிட்டான். கடைசியில் ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு விளாண்ட இந்த மேட்ச்சில் யார் ஜெயிச்சாங்கன்னா எல்எஸ்ஜி தான் ஜெயித்தாங்க. கேகேஆர் தான் ஜெயிச்சாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினச்ச இந்த மேட்ச்சில் எல்எஸ்ஜி தான் ஜெயித்தாங்க. இந்த மேட்ச்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ரெசன்டேஷன் இருக்கும்ல, அதில் வந்து சிறந்த சுற்றுச்சூழல் வீரர்களுக்கான விருது அப்படின்னு சொல்லிட்டு 2 டீமில் இருக்க 22 பேருக்கும் மேட்ச் டீம் கொடுத்துருக்கலாம். அப்படி தான் ஒன்று இருந்துச்சு இந்த மேட்ச்சு.